ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். ஒரு 3 அப்டேட் வந்திருக்குங்க. நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு அது முக்கியமான அப்டேட். அந்த அப்டேட்டை பத்தி இப்போ பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் எதை பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் ஆர்மி சைடுல இருந்து பிரம்மசிரன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. அது வெறும் இந்தியன் ஆர்மி மட்டும் பண்ணல, அது வந்து திருசூலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் பண்ணிருக்கானா, இது வந்து இந்தியன் நேவி பண்ணிருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, இந்தியன் ஆர்மி, இந்த மூணும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அது எங்க பண்ணிருக்காங்கன்னா ரான் ஆஃப் கட்சின்னு சொல்லி இந்த இடத்துல தான் பண்ணிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா குஜராத் மற்றும் பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தான் பார்டர்ல மட்டும் தான் இதை பண்ணிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து அதிகமா டெசர்ட் ஏரியால தான் இருக்கு. அதனாலே இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா வந்து நம்ம வந்து கடல் சைடு அதிக ஆக்டிவ்ல இருக்கும். அது மட்டும் இல்ல லேண்ட் அந்த மலைகள் இருக்கும் அந்த சைட்ல வர நம்ம ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி நம்ம முப்படைகளும் சேர்ந்து, அதுதான் திருசூலம்னு சொல்லுவாங்க, அந்த முப்படைகளும் சேர்ந்து டெசர்ட் ஏரியால ரீஜன்ல பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா தான் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல இனி வார்ஃபேர் வந்துச்சுன்னா இந்தியன் ஆர்மியால எல்லா இடத்துலயும் வந்து ஆக்டிவா அந்த வார்ஃபேர் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த பிரம்மசிரா அந்த எக்ஸசைஸ்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, இதுல வந்து ட்ரோன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, சர்வரன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்ல பேட்ரோலிங் இன்வால்வ் ஆயிருக்கு, அப்படி எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. பார்த்துடுங்க, முப்படைகளும் உள்ள எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. இது எதுக்குன்னா இது வந்து ஜாயிண்டா ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர்ல வார்ஃபேர் வரனால நமக்கு அது ஹெல்ப் ஆகும். முப்படைகளும் இணைந்து செயல்படும். நம்ம வீடியோல இரண்டாவது அப்டேட் என்னதுன்னா டெக் அண்ட் இனோவேஷன். நம்ம டெக்னாலஜி வைஸ் இந்தியா வந்து எவ்வளவு க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நியூவா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் இந்தியாவோட டீப் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லை இந்தியாவோட ஏஐ ரோபோட்டிக்ஸ், இந்தியாவோட டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், அப்படிப்பட்ட இதில் வந்து இந்தியா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஐ மீன் இது 2030க்கு முன்னாடி இந்தியாவால் 30 பில்லியன் அளவுக்கு கிராஸ் பண்ணி வளர்ச்சி சந்திக்க முடியும். அப்போ பார்த்துருங்க, இந்தியா வந்து இந்த ஏஐ அது மட்டும் இல்லை இந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி வைஸ்ல இந்தியா வந்து ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு, அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த செக்டார்ல வந்து இம்பார்ட்டான ரோல் பிளே பண்ண போறது என்னதுன்னா, இதுல வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம், டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் இதுல இம்பார்ட்டான ரோல் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்டிஓ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது என்னதுன்னா அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், ட்ரோன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் காம்பேக்ட், அது மட்டும் இல்ல மோஸ்ட் அட்வான்ஸ்டா அவங்களே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, முன்னாடி வந்து இந்தியா வந்து அதிகமான ஆயுதங்களை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. மிசைல்ஸ் வாங்குவாங்க, அது மட்டும் இல்ல ஃபைட்டர் ஜெட் வாங்குவாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டா வந்து டெக்னாலஜி தான் வாங்குறாங்களே தவிர இது வாங்கல. நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம், எந்த ஆயுதங்களும் வாங்கல. மீதி எல்லாமே நம்ம சுயமா இந்தியாவிலே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது மூலம் என்னதுன்னா ஆஃப்டர் ஃபியூச்சர்ல வந்து நம்ம டெக்னாலஜி நம்ம ஹைப்பரா இருப்போம், ஐ மீன் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். நம்ம வீடியோல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் அது என்னதுன்னா, நம்ம இந்தியா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் அதோட ஜெனரல் வந்து அனில் சௌஹான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, he said that India is the become a most preference partner of choice and Indo-Pacific region. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்தோ பசிபிக் ரீஜியன்ல இந்தியாவோட பங்கு முக்கியமா இருக்கு. இவர் வந்து அதுல என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, இந்து மகா சமுத்திரத்தை பொறுத்தவரை இந்தியாவோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐ மீன் வந்து நேவில இருக்கிறாலும் சரி, அது மட்டும் இல்ல லேண்ட் அண்ட் கிரவுண்ட், இந்த மூணுத்துல வந்து இந்தியாவோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல நம்மளோட இன்டெலிஜென்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, சைபர் அட்டாக் இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம பிசிக்கலாவும் சரி, அது மட்டும் இல்ல நம்ம டெக்னாலஜி வைஸ் ரொம்ப சுப்பீரியரா இருக்கும். அதனால வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்மள டிபெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவால நம்ம சைனாவை ஈஸியா அடிக்க முடியாது. அதனால வந்து இந்தியாவோட ஹெல்ப் வேணும். அது நிறைய சொல்லலாம், குவாட் கூட்டமைப்பு இருக்கு. அதனால இந்தியாவோட டாமினன்ஸ் வந்து இந்து மகா சமுத்திரம் மட்டும் ஏசியால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த 3 அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பாய் கைஸ்.